டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, லைக் இப்போ நம்ம ஒரு டாஸ்க் நம்ம ரிப்பீட்டடா பண்ண போறோம் அப்படின்றதுக்கு பேர் தான் வந்துட்டு லூப். ஓகேவா? ஸோ இப்போ அதுலயே நமக்கு வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. என்னென்ன லூப்னா ஃபார் லூப், வைல் லூப் அண்ட் தென் டூ வைல். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார் லூப்னா நம்ம என்னன்னு பிரீஃபா நம்ம பார்க்க போறோம். ஸோ when comes to for loop, so இது மூணுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சின்டாக்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? பட் the functionalities are same. At the end of the day நம்ம வந்துட்டு ஒரு டாஸ்கை ரிப்பீட்டடா பண்றதுக்காக இந்த லூப்லாம் யூஸ் பண்றோம். நமக்கு ஏத்த அந்த சினரியோக்கு எது பெஸ்டா இருக்கோ நம்ம அதை வந்துட்டு நம்ம அந்த லூப்பை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம இந்த ஃபார் லூப்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு சின்டாக்ஸ் தான் டிஃபரன்ஸ் சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த சின்டாக்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னா ஃபார் லூப் வந்துட்டு லைக் இங்க வந்துட்டு மூணு இது பிரிச்சிருப்பாங்க, ரெண்டு. ஓகேவா? ஸோ இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இந்த இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு லைக் நம்மளோட சினாரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ண போறோம், லைக் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு லைக் லூப் எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கோடிங்ல வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹாஷ் இன்க்ளூட் bits std c++ .h using namespace std int main. ஸோ இப்போ வந்துட்டு உங்க டாஸ்க் தரான்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா எனக்கு வந்துட்டு ஹலோ வேர்ல்டு வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க வந்து எதுவுமே யூஸ் பண்ணாம ஜஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்றேன், 5 டைம்ஸ் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி 5 டைம்ஸ் நான் பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5 டைம்ஸ் ஹலோ வேர்ல்டு வரும். ஸோ 1 2 3 4 5. ஸோ நம்ம ஸ்பேஸ் எடுப்போம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க 1 2 3 4 5 வந்துருச்சா? பட் ஆனா இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு அப்படியே இன்னொரு அடிஷனல் ஃபாலோ அப் கொஸ்டின் தராங்க. ஃபாலோ அப் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதா ஃபாலோ அப். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு என்ன ஃபாலோ அப் கேட்கறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஓகே நீங்க 5 டைம் பிரிண்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு இப்போ வந்துட்டு ஒரு 15 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்மளால வந்துட்டு திரும்ப ஃபுல்லா காப்பி பண்ணி திரும்ப வந்துட்டு 50 10 45 டைம்ஸ் வந்து நம்மளால போட முடியாது. கரெக்டா? அப்போ இது வந்துட்டு ஒரு ரிப்பீட்டடான வேலை. கரெக்டா? அப்போ இதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம எதுக்கு என்ன லைக் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா லூப்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். ரைட்டா? ஓகே. இப்போ நான் எப்படி என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன்ல நான் லைக் வந்துட்டு ஒரு ஃபார் லூப்க்கு சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இனிஷியலைசேஷன். கரெக்டா? அப்போ நான் என்ன இனிஷியேட் பண்ண போறேன் அப்படின்னா இன்டீஜர் i ஈக்குவல் டு 1. ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். i வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் i வந்துட்டு இன்கிரிமெண்ட். இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஓகேவா? ஹலோ வேர்ல்ட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்றேன், என்ன வருதுன்னு செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொரு லைன் போட்டுக்கிறேன், இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ நான் இதுலயே நான் வந்துட்டு நான் லைக் இது பண்ணிக்கிறேன், அப்பதான் வந்துட்டு எனக்கு எத்தனை டைம்ஸ் பிரிண்ட் ஆகும் தெரியும். கரெக்டா? இப்போ பாருங்க நான் இன்னும் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். பாத்தீங்களா? ஸோ 10 டைம்ஸ் எனக்கு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதுவே நான் ஜஸ்ட் இப்போ என்கிட்ட இது ஒரு ஃபாலோ அப் கேட்காங்க, எனக்கு 20 டைம்ஸ் பண்ணுங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் 20 மாத்தி நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 20 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடும். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஓகே, இப்போ இதை நான் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது பேர் இனிஷியலைசேஷன். ஓகேவா? இது பேர் கண்டிஷன், இதுக்கு பேர் வந்துட்டு இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகேவா? இப்போ லைக் நான் இங்க ஏன் இன்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம பொதுவாகவே இப்போ நம்ம ஒரு வேரியபிளை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ல நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். கரெக்டா? அந்த வேரியபிள் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஹோல்டு பண்ண போதோ, வச்சுக்க போதோ, ஸ்டோர் பண்ண போதோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்துட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவேன். கரெக்டா? அதை நான் இங்கேயும் பண்ணலாம். ஓகேவா? நான் இங்கேயும் பண்ணுவேன். ஓகேவா? பண்ணிட்டேன். இப்போ நான் இதை இங்க எடுத்துறேன்.
இப்போ உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த ஐக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இங்க ஐ டிக்ளேர் பண்றேன். இது ஒரு இன்டீஜர் ஹோல்டு பண்ணுது. ஸோ அதனால நான் வந்துட்டு இன்டீஜர் டேட்டா டைப்னு சொல்லிட்டு நான் இது லைக் நான் டிக்ளேர் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நான் இங்க ஏன் 1 போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 20 டைம்ஸ் இல்ல 10 டைம்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், என் ஐயை வந்துட்டு நான் 1ன்னு இனிஷியேட் பண்றேன். ஓகேவா? ஐயை வந்துட்டு நான் என்ன பண்றேன், 1ன்னு இனிஷியேட் பண்றேன். 1ன்னு இனிஷியேட் பண்ணோனையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா என் கண்டிஷன், ஓகேவா, நம்ம இந்த மொத்த லூப்பையுமே ஸ்டாப் பண்ண போறது என்ன அப்படின்னா கண்டிஷன் தான். நம்ம கண்டிஷன் தப்பா போட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லூப் வந்துட்டு ரன் ஆகாது. ஓகேவா? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிருச்சு அப்படின்னா நம்ம இந்த லூப் ரன் ஆகாது. நம்ம இந்த கண்டிஷன் ஃபெயிலா இருக்க வரைக்கும் தான் இந்த லூப் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இங்க இப்போ நான் சும்மா 5ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு அப்பதான் நம்ம வந்து ட்ரை ரன் பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு என்னாச்சு, ஐ வந்துட்டு 1 இருக்கா? அப்போ 1 வந்துட்டு இப்போ வந்துட்டு 1 வந்துட்டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 தானே? 1 வந்துட்டு 5ஓட சின்னது தானே? கரெக்டா? கரெக்ட். அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எப்படி பிரிண்ட் ஆகும்னா இப்படி இங்க வாங்க, 1 ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ வச்சுக்கோங்க, சும்மா அசீவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா இது பிரிண்ட் ஆனோனையுமே நெக்ஸ்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஐ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ ஐ என்ன ஆச்சு அப்படின்னா 2 ஆகிருச்சு. இப்போ 2 வந்து அகைன் கண்டிஷன் செக் பண்ணுது. இப்போ 2 வந்துட்டு 5ஓட சின்னதா, இப்போ 2 வந்துட்டு 5ஓட சின்னதா அப்படின்னு செக் பண்ணும். ஓகேவா? அப்போ ட்ரூ, இது ட்ரூ தானே? கண்டிஷன் வந்து ஆமா, கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். 2 ஹலோ வேர்ல்டு. ஏன் 2 வருது அப்படின்னா நான் இங்க பாருங்க ஐ யூஸ் பண்ணிங்க கரெக்டா? அப்போ இங்க ஐ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அகைன் ஐ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இந்த 2 ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ ஐ திரும்ப 3 மாறுது. ஓகேவா? இப்போ அகைன் நான் கண்டிஷன் செக் ஆகுது. 3 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5ஆ? ஆமா, கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். என்னன்னு எக்ஸிக்யூட் ஆகும்னா 3 ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? அகைன் 3 வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். எப்படி வரும்னா 4 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 வரும். இந்த கண்டிஷன் ட்ரூ தானே? 4 வந்துட்டு 5ஓட சின்னது தான். கரெக்டா? அப்போ அகைன் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். 4 ஹலோ வேர்ல்டு. ஓகே. இப்போ அகைன் 5 இன்க்ரிமெண்ட் ஆகுதா? அப்போ 4 வந்துட்டு 5ஆக மாறுது. 5 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5ஆ? நம்ம வந்துட்டு 5 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 போட்டுருக்கோம். அப்பனா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வர வேல்யூ வந்துட்டு இந்த இதுக்கு ஈக்குவலா இருக்க வரைக்கும் வரும். ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. 5 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 தான். ஓகே, 5ஓட சின்னது இல்ல ஈக்குவல், ஆனா இது ஈக்குவல் ஆகும். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ அகைன் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ 5 ஹலோ வேர்ல்டுன்னு வருது. ஓகே. இப்போ அகைன் இந்த இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. 6 ஆகுது. இப்போ 6 ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ண கண்டிஷன் 6 வந்துட்டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5ஆ அப்படின்னு பாக்குது. லெஸ் than ஈக்குவல் டு 5ஆன்னு பாக்குது. இல்ல, 6 வந்துட்டு 5ஓட பெருசு. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா இந்த லூப் ஃபுல்லா பிரேக் அவுட் ஆகி வெளியே வந்துரும். வெளியே ரிட்டர்ன் 0. ஸோ அப்போ ப்ரோக்ராம் எண்ட். ஓகேவா? ஸோ இதான் நடக்குது. ஓகேவா? அப்போ லைக் நம்ம அகைன் ரன் பண்ணுவோம். எப்படி இருந்து செக் பண்ணுவோம். வந்துச்சா? ஓகே. ஸோ இதான் வந்துட்டு ஃபார் லூப் வந்துட்டு இப்படிதான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் ஒரு தடவை உங்களுக்கு நான் வந்துட்டு இப்போ லைக் ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்துருவோம். ஓகேவா? டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படின்னா இப்போ பாருங்களேன், நமக்கு இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், and then fifth time, sixth time செக் பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு. கரெக்டா? அப்போ இந்த பர்டிகுலர் ஒரு லைன் வந்துட்டு நமக்கு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கரெக்டா? 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்போ இந்த 5 டைம்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருந்திருக்குது. அப்போ இந்த 5 வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம இந்த 5 n வச்சுப்போம். big O of n டைம்ஸ். ஓகேவா? நான் ஏன் இங்க n சொல்றேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு லைக் யூசர் வந்துட்டு லைக் வந்துட்டு 5 தராங்க, 10 தராங்க, 15 தராங்க. அடுத்தடுத்து ஒரு சினாரியோஸ்ல 5, 10, 15 கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை நீங்க என்னன்னு அசியூம் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்போ நான் என்னன்னு வச்சுக்கிறேன். இந்த எண்ணை வந்து நான் யூசர்ல இருந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா?
பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டேன். யூசர் இருந்து வாங்குறேன். அதை நான் வந்துட்டு n வச்சுக்கிறேன். இப்போ யூசர் n தந்தாங்க அப்படின்னா இப்போ யூசர் வந்து nல வந்து 5 தந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதை வந்துட்டு 10 கொடுத்தாங்க அப்படின்னா 10 டைம்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த n. அப்போ அப்போ எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா பிக் O of n ன்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா இந்த ஸ்பேஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணல. ஓகேவா? 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோம். எல்லா சேஞ்சஸுமே அதுலயே நடந்துக்குது. எதுவுமே எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு அரேவோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அகைன் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரோக்ராமிங் கால்குலேஷன், நாட் ஃபார் தி ரியல் டைம். ஓகேவா? ரியல் டைமுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் ஈக்குவலே கிடையாது. இது வந்துட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறத பொறுத்தா இந்த டைம் நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேவா? ஸோ நம்ம இதை நான் ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஃப்ளோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு இனிஷியலா ஐ வந்துட்டு நான் 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இது வந்து இனிஷியலைசேஷன், இது வந்து கண்டிஷன். இங்க வந்துட்டு நம்ம இன்கிரிமெண்ட் பண்றோம். டிக்ரிமெண்ட்டுக்கும் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகேவா? இது வந்துட்டு இன்கிரிமெண்ட். ஓகேவா? சாரி, இது வந்துட்டு இன்கிரிமெண்ட். இப்போ இது எப்படி இந்த லூப்போட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ செக் பண்ணுது. ஓகேவா? ஐ வந்துட்டு 1. அப்போ 1 வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 தானே, கண்டிஷன் ட்ரூ தானே, கரெக்டா? அப்போ உள்ள வருது. உள்ள வந்து நீங்க என்ன ஆகுது அப்படின்னா சி அவுட் இருக்கு. இங்க நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? சி அவுட் ஐ. அப்போ ஐ என்ன ஆகுது அப்படின்னா 1ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அகைன் ஐ வந்துட்டு என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 2வா சேஞ்ச் ஆகுது, இன்கிரிமெண்ட் ஆகுது. கரெக்டா? அப்போ ஐ வந்துட்டு இங்க 2வா சேஞ்ச் ஆகுது. அகைன் வந்துட்டு இங்க செக் ஆகுது. கரெக்டா? இங்க செக் ஆகுது 2 வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ட்ரூ. அகைன் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? அப்போ எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது பாத்துக்கிட்டீங்களா? அப்போ இது ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும், ஃபர்ஸ்ட் லைக் இனிஷியேட் பண்ணும். லெட்ஸ் சே இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணும், நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இங்க உள்ள வரும், பிரிண்ட் பண்ணும். அடுத்தது திரும்ப இன்கிரிமெண்ட் ஆகும். அகைன் இன்கிரிமெண்ட் ஆனோனையும் செக் பண்ணும், திரும்ப பிரிண்ட் பண்ணும், செக் பண்ணும். லைக் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், இனிஷியேட் பண்றப்ப தான். ரிமைனிங் இனிஷியேட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னலாம் லைக் நடக்கும் அப்படின்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணும், திரும்ப பிரிண்ட் பண்ணும், திரும்ப இன்கிரிமெண்ட் பண்ணும், திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும், திரும்ப பிரிண்ட் பண்ணும். இந்த 3 ஸ்டெப் தான் கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கும். இந்த ஸ்டெப் லைக் நம்ம வந்துட்டு கம்பைல் வந்துட்டு ஒரு இதாவே பண்ணாது. இது மட்டும் தான் ஜஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும், பிரிண்ட் பண்ணும், அப்படிதான் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணதுக்கு அப்புறம் லைக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இன்கிரிமெண்ட் ஆகுது. கரெக்டா? இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். அப்போ திரும்ப இந்த கண்டிஷன் செக் பண்ணுது, திரும்ப இங்க வருது. ஓகேவா? சோ இதான் ஃப்ளோ. எப்ப இந்த கண்டிஷன் வந்துட்டு பிரேக் ஆகுதோ அப்போ இந்த லூப் வெளியே வந்துடும். இந்த எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? சோ இதான் வந்துட்டு இதோட மொத்த லைக் ஃப்ளோ. இப்போ டிக்ரிமெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்காங்க. என்ன டாஸ்க்னா 10ல இருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்பனா என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் 10 இனிஷியேட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட இனிஷியலைசேஷன் வந்துட்டு 10ல இருந்து இருக்கணும். எனக்கு வந்து ஐ வந்துட்டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1. ஏன் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எனக்கு வந்துட்டு 10ல இருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஐ எப்போ வந்துட்டு 1 வருதோ அது வரைக்கும் எனக்கு வரணும். அதனாலதான் ஈக்குவல் டு போடுறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு 10 வந்துட்டு 1ஓட பெருசு தானே, அதனாலதான் 10 வந்துட்டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 இருக்கணும். 9 8 7 6 எப்போ 1 வருதோ அப்போ வந்துடும். ஓகேவா? இப்போ இதோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ லைக் இப்போ வந்து இனிஷியேட் ஆயிருச்சு. கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது. அகைன் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அகைன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆகுது. ஓகேவா? 10ல இருந்து 9 மாறுது. இப்போ 10 இங்க பிரிண்ட் ஆயிருச்சு. திரும்ப ஐ வந்துட்டு டிக்ரிமெண்ட் ஆகுது. 2 ஹைஃபன் சிம்பிள் பண்ணும். ஓகேவா? அப்போ 9 ஆகுது. திரும்ப வந்துட்டு இந்த 9 வந்துட்டு செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அகைன் வந்துட்டு 9 வந்துட்டு 8 மாறுது.
ஓகேவா? ஸோ இப்போ 9 பிரிண்ட் ஆயிருச்சு. 8 மாறுது. 8 கண்டிஷன் செக் பண்ணுது. திரும்ப 8 பிரிண்ட் பண்ணுது. அகைன் இப்படியே சோ ஆன் போய் கடைசியில 1 வரும். 1 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகும். ஓகேவா? அப்போ 0 ஆச்சுன்னா என்ன வரும்? 0 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போ 0 வந்துட்டு 1ஓட பெருசா? கிடையாது இல்லையா? அப்போ வந்துட்டு இந்த மொத்த லூப்பும் பிரேக் அவுட் ஆகி வெளியே வந்துரும். நமக்கு வந்துட்டு 10ல இருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணது கிடைச்சிருச்சு. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ லைக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். லைக் ஹாப்பி லேர்னிங் அண்ட் வில் see next. Bye.